ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா 25 ஜூனோட கேடன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நிறையவே கேட்குறீங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு மேம், சேர்ந்தீங்களா, இன்னும் ஆயிடுச்சா, லாஸ்ட் எண்டிங் சொல்லுங்கள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஒரு டிஎஃப்க்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களா, அவங்களுக்கு டிஎம்மோட ஒரு தாட் இருக்காது. அந்த டைமில் டிஎம்முக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இருக்காது. ஒரு அட்டாச்மெண்ட் சொல்லும்போது டிஎம் மேலே ஒரு ஃபீலிங்ஸோ, ஒரு செக்ஷுவல் ஃபீலிங்கோ, ஒரு ஆசையோ ஒன்றுமே இருக்காது, ஓகேவா? ஸோ அந்த டைமில் அது வரைக்கும் நம்ம டிவைன் மஸ்குலின் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு 110% நம்ம அவங்களுக்கு மார்க் கொடுத்து நம்ம ஹார்ட்டில் தூக்கி வச்சுருப்போம், கரெக்டாக? ஆனால் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கான ஒரு டிவைன் ஃபெமினன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அது வரைக்கும் டிவைன் மஸ்குலினுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்த ஒரு ஃபெமினன் அட் அ செகண்டில் டிவைன் ஃபெமினன் சீரோ ஆக்குவாங்க. அவங்க ஹார்ட்டில் சீரோ ஆக்கிடுவாங்க. ஸோ அதுதான் அந்த டைமில் டிவைன் ஃபெமினனுக்கும் டிவைன் மஸ்குலினுக்கும் நோ அட்டாச்மெண்ட், ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இருக்காதனால டிவைன் ஃபெமினன் அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸோ, எந்த ஒரு ஆசையோ, டிவைன் மஸ்குலினை போய் பார்க்கணும், சேரணும், அந்த ஒரு திங்கிங் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். இந்த இடத்துக்கு நீங்கள் வரலன்னு வச்சுக்கோங்க, ட்வின் ஃப்ளேம் ஜர்னி ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் ப்ராப்பராக வரணும், ப்ராப்பராக நீங்கள் இன்னொரு பண்ணணும். அதுக்கப்புறம் டிவைன் மஸ்குலைன் மட்டும் இல்லை, டிவைன் ஃபெமினனோட எனர்ஜி அந்த டைமில் ஹை ஆகிடும். ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி 5ல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயாச்சு, எனர்ஜி ரொம்ப ஹை ஆகிடும், ஓகேவா? ஸோ அந்த எனர்ஜி ரொம்ப ஹை ஆகிற டைமில் டிவைன் மஸ்குலைன் மட்டும் இல்லை, இன்னுமே நிறைய 3D பீப்புள்ஸ் நமக்கு அட்ராக்ட் ஆவாங்க. டிவைன் அப்பவும் நம்மளை நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இவங்க ஆக்சுவலி நமக்கு டிவைன் மஸ்குலைன் நமக்கு சீரோ ஆயாச்சு, வேணா நம்ம விட்டாச்சு. டிவைன் நமக்கு இன்னும் என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இன்னும் நிறைய போர்ஸ் நமக்கு அட்ராக்ட் ஆகி அவங்களாவே நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ அவங்க நம்ம சூஸ் பண்ணுறோமா, திரும்பி இந்த லவ்னு ஒரு விஷயத்தில் போய் நம்ம மூழ்கிறோமா, டிவைன் நமக்கு டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ என்னோட தோணுது, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மேபி அவங்களாம் சோல்மேட்டாக இருப்பாங்க போல். ஸோ ரொம்ப கேரிங்காக வருவாங்க. இங்கே வாழ்க்கையில் அடிப்பட்டு உடச்சி, ஸோ அந்த லெவலில் இருக்கும். இப்போ இவங்க புதுசாக ஆஃபரை கொண்டு என் லைஃப்பில் வந்தாங்க. பட் என்னால் அஸ்பெக்ட் பண்ண முடியலை. எனக்கு ஆக்சுவலாக டிவைன் மஸ்குலைன் நம்மளோட அதர் பார்ட்டு. ஸோ அவங்களே நம்ம இங்கே வேண்டான்னு சீரோ ஆக்கியாச்சு. அப்போ அனதர் பர்சனை நம்ம அஸ்பெக்ட் பண்ணோமா? ஸோ எனக்கு அனதர் பர்சன் எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு நான் யூனிவர்ஸ் என்னோடய லைஃப் பர்பஸ், என்னோடய கேரியர் ஸோ அந்த லெவலுக்கு நான் வர ஆரம்பித்தேன். ஸோ டிவைனோட டெஸ்ட்டும் அப்போ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க, டிவைன் அதுக்கப்புறம் என்ன டெஸ்ட் பண்ணலை. ஸோ நான் என்னோடய ஒர்க்கில் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தேன், ஓகேவா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் யூனியன் ஆகணும் சொல்கிறீங்க, ஓகே. யூனியன் எப்போ ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா? டிவைன் மஸ்குலோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு டிவைன் மஸ்குலின் ஒரு டிவைன் ஃபெமினனை நீ ஒன்றுமே இல்லைன்னு சீரோ ஆக்குனாங்களோ, அந்த லெவலுக்கு நீங்களும் டிவைன் மஸ்குலைனை சீரோ ஆக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி அவங்க உங்களை சீரோ ஆக்குனாங்களோ அதே மாதிரி நீங்களும் சீராக்கணும், ஓகேவா? இப்போ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கான ஒரு டிஎஃப் அதுக்கப்புறம் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை லீட் பண்ணுறது இந்த டிஎஃப் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோட்டலாக ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை லீட் பண்ணுறது டிஎஃப். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ எப்படி பல வழிகளை கடந்து தான் சீரோன்னு ஒத்துக்க வச்சாங்களோ, அதே மாதிரி இப்போ நம்ம டிவைன் மஸ்குலை ஒத்துக்க வைக்கணும். ஸோ டிவைன் மஸ்குலை நம்ம ஒத்துக்க வைக்கணும். நம்ம என்ன பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் டிவைன் மஸ்குலைனை சேஸ் பண்ணக்கூடாது. டிவைன் மஸ்குலனோட திங்கிங்கே நமக்கு அந்த டைமில் இருக்காது. மேபி இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. எனக்கெல்லாம் இல்லை, சுத்தமாக எனக்கெல்லாம் வேண்டனே ஆகிப்போச்சு. ஸோ நமக்கு இருக்கவும் செய்யாது. ஸோ டிவைன் மஸ்குலன் என்ன பண்ணுவாங்க? ஸோ என்ன ஆல்ரெடி சொன்ன என்னோடய ஜோனில் பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் ட்வின் ஃப்ளேமுக்கு ஒரே ஊர் தான். ஸோ டிவைன் மஸ்குலைன் இப்போ நம்ம தான் அவங்க தான் நம்மன்னு சொல்லும்போது நம்மளோட ஹோல் கேரக்டர் அவங்களுக்கு தெரியும். அப்போ டிவைன் மஸ்குலன் மைண்டில் என்ன தாட் இருக்குன்னா, எங்கே போயிடுவாங்க, எத்தனை நாள் நம்மளை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஓடிடுவாங்க, வருவாங்க. ஸோ அந்த ஒரு தெனா வெட்டு திமிரு ஆட்டிடியூட் எல்லாமே டிவைன் மஸ்குலைனுக்கு இருக்கும். எத்தனை நாள் வெயிட் பண்ணுவாங்க? ஒரு 6 மந்த் வெயிட் பண்ணுவாங்க, ஒரு 12 மந்த் வேணால் வெயிட் பண்ணுவாங்களா இருக்கும், இன்னும் ஒரு 12 மந்த் வெயிட் பண்ணுவாங்களா இருக்கும்.
ஸோ நம்ம நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு நோ ரியாக்ஷன், நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம். ஸோ அந்த டைமில் தான் டிவைன் மாஸ்குலைனுக்கு நம்மளோட எனர்ஜியும் அந்த டைமில் போகாது. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டிவைன் மாஸ்குலைனுக்கு நம்ம எனர்ஜி ரீச் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு 6 மந்த் வெயிட் பண்ணுவாங்க. 12 மந்த் வெயிட் பண்ண டைமில் டிவைன் மாஸ்குலைனுக்கு ஒரு பேடி கொடுக்கும். டிவைன் ஃபெமினின் நம்மளை இனிமேல் அக்செப்ட் பண்ணுவாங்களா, அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா, நம்மளை பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா, ஏற்றுப்பாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்களா. ஸோ இந்த பேடி வர டைமில் டிவைன் மாஸ்குலைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோ எனர்ஜியில் வருவாங்க. ஸோ அந்த லோ எனர்ஜியுமே நமக்கு ரீச் ஆகும். ஸோ டிவைன் மாஸ்குலைன் அப்போதான் தன்னைத்தானே நான் ஒன்றுமே இல்லை சீரோன்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ டிவைன் மாஸ்குலைன் வந்து எப்போ யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆகாங்களோ, ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 3 monthsலேயே வந்து நம்ம யூனியனுக்கு வரும். ஓகேவா? இதுதான் ட்வின் ஃப்ளேம் ஜோர்னி. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்வின் ஃப்ளேம் ஜோர்னி சொல்லும்போது அதில் 100% நம்ம யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் பண்ணணும். ஒரு விஷயம் நல்லா சொல்லிக்கோங்க. இந்த ஜோர்னி வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது டிவைன். எப்படி உங்களை டிஎம் ஜீரோ ஆக்குனாங்களோ அதே மாதிரி டிவைன் ஃபெமினின் வந்து டிஎம்எஸ் ஜீரோ ஆக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறது, யூனியன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி தெரியாதுங்க. அந்த ஜோர்னி ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணி இந்த ஜோர்னி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி நீங்கள் இந்த ஜோர்னி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரைக்கும் ஒரு டிவைன் ஃபெமினினால் முடியும். அவ்வளோ சக்தி வந்து டிவைன் ஃபெமினினுக்கு யூனிவர்ஸ் தருவாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் திரும்ப சொல்லிக்கிறேன். ஒரு யூனிவர்ஸ் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு இருக்கிற டைமில் நம்ம 110% எஃபர்ட் போட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ணாததுனால தான், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாததுனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணோம். கரெக்டாக இல்லையா? ஸோ யூனிவர்ஸ் கிட்ட நம்ம சரண்டர் பண்ணப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து ஸ்டெப் எடுக்கிற டைமில் யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல், ஏன்னா யூனிவர்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. ஸோ நான் மறுபடியும் ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறேன். அப்போ யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஆயிடுச்சு. ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. எப்பவுமே என்னென்னா, எனக்கு அதுக்கப்புறம் என்னோடய ஜோர்னி டிவைன் மாஸ்குலைன் மேலே எனக்கு எந்த ஒரு நம்பிக்கை இல்லை. ஓகேவா? டிவைன் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்னோடய டிஎம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஈகோ ஆட்டிடியூட் எல்லாமே உடஞ்சி புதுசாக ஒரு மனுஷனை வருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அது என்னோடய லைஃப்பில் நடக்கவும் செஞ்சுது. ஸோ இது வரைக்கும் இன்னொரு பண்ணாத ஒரு டிவைன் ஃபெமினினாக இருந்து ப்ராப்பராக இன்னொரு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மேம் எனக்கு ரொம்ப டிவைன் மாஸ்குலோட அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ எனக்கு அந்த அட்டாச்மெண்ட்டே எனக்கு வந்து அட்டாச்மெண்ட் விட்டு வெளியே வர முடியல. ஸோ அப்படிப்பட்டவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி அட்டாச்மெண்ட் விட்டு வெளியே வரணும், ஸோ அதுக்குள்ளே வீடியோ உங்களுக்கு நான் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் எப்படி இன்னர் ஒர்க் பண்ணணும், ஸோ இன்னர் ஒர்க்லேருந்து எப்படி சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறது, ஸோ அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் அதை பற்றியான ஒரு இது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ அதை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னோட பர்சனல் விஷயம்னால நம்ம சோஷியல் மீடியாவில் அந்தளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. பட் ட்வின் ஃப்ளேம் ஜோர்னி சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு யூனியன் இருக்கும். அது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து டிவைன் மாஸ்குலைனுக்கு நம்ம மேலே லவ் இருக்கும். நம்ம டிவைன் ஃபெமினினுக்கு, ஏன்னா 2 பேருமே ஒரே சேம் எனர்ஜி. ஓகேவா? அவங்க மனசில் என்ன இருக்குதோ அவங்க மனசில் அதுதான் இருக்கும். எப்படி ஒரு டிவைன் ஃபெமினின் டிவைன் மாஸ்குலைன் கூட சேரணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுவும் ஒரு தாட் வந்து டிவைன் மாஸ்குலைனுக்கே இருக்கும். ஆனால் இங்கே டிவைன் என்ன பண்ணுறாங்க, எல்லா பிளாக்கேஜையும் எல்லா சக்கரமும் பிளாக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் டிவைன் மாஸ்குலைன் நம்மளை விட்டு ஓடுறது. ஓகேவா? மற்றபடி டிவைன் மாஸ்குலைனுக்கு நம்ம மேலே 100% லவ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பத்ரா வந்து நெக்ஸ்ட் இதை வீடியோ போட்டலாம். தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங்.